கருப்பா, நான் சும்மாதான்யா கேட்டேன். தலைவனுக்குள்ள இறங்கி எதையாவது பண்ணுன்னு. ஆனா இவன் இம்புட்டு துடியான தெய்வம்னு தெரியாம இத்தனை நாளா வெட்டியா சுத்தி தெரிஞ்சுட்டானடா. ஆமா நண்பர்களே, நேத்து நம்ம பேசியபடி கருப்பன் தலைவனுக்குள்ள புகுந்து 2 கோலையும் போட்டு தாக்கி 3-4 வருஷமா இருந்த சொல்லலாம் உடச்சி எரிஞ்சுட்டா. நமக்கு ஒரு கஷ்டமா இருந்துக்கணும். ஒரு ரொனால்டோ ஃபேனா எல்லா இடத்துக்கும் போய் தலைவர் வின் பண்ணி இங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி. ஆனா கடைசியில இப்ப ஒரு வெற்றி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. எல்லாத்துக்கும் காரணம் கருப்பன் தான். கருப்பன் மட்டும்தான் காரணம். சோ ஜோக்ஸ் அபார்ட். சோ எனக்கு என்ன சொன்னா வரலாற்று படைச்சிட்டாப்புல. எங்க போனாலும் தலைவன் வந்து அவன் கால் தரத்தை ஊண்டுவான்னு சொல்லி நேத்தும் ப்ரூவ் பண்ணிட்டான். வந்த பாதைகள்ல சில கப்புகள் மிஸ் ஆயிருந்திருக்கலாம், இருக்கட்டும். ஆனா இந்த ஒரு வெற்றி, ஒரு நல்ல வெற்றி, ஒரு நல்ல கம்பேக். தலைவன் வேர்ல்டு கப்புக்கு ஒரு 101% கான்பிடண்டா உள்ள போறான். அந்த ஸ்குவாட பத்தி நம்ம பேசுவோம். ஒரு ஃபுட்பால் பையன் வாழ்க்கையில என்ன பண்றான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஐடியா ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஃபுட்பால் கண்டு வந்துகிட்டே இருக்கும். சோ நேத்து போட்ட வீடியோல யாருன்னே தெரியாத ஒரு பையன் வந்து சொல்லியிருந்தான், இங்க பாரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கப் எடுத்திருக்கீங்க, இனிமேல் நாங்க தான் சொல்லி பேசிடாதீங்கன்னு. டே ஸ்மால் பாய், இத கேளு. இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. புரியுதா? இப்படி பேசுற ஃப்ரெண்ட் நம்ம கேங்ல இருப்பான். அவனுக்கு சென்ட் பண்ணி விட்டு, டேய் இந்த கண்ட்ரி மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் நாங்க தான் அப்படின்னு சொல்லுங்க.